வணக்கம். பரமசிவன் சபரி அகாடமி. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருக்கோம், ஆவரேஜ் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக ஃபோர்த் சாப்டராக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே எல்லா கொஸ்டினுமே ஒன்லி 1 மினிட் பிஃபோர் 1 மினிட்ல முடிக்கணும். ஓகேங்களா? ஒரு 20 செகண்டாக இருக்கலாம், இல்லை 30 செகண்டாக இருக்கலாம், மேக்ஸிமம் 1 மினிட்டுக்குள்ளே கொஸ்டினை முடிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் அப் ஆகணும். நம்ம இது குவாலிட்டி ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஸ்டின் போட போட ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். வாங்க இப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பாடம் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோனா என்னன்னா when two or more similar quantity are compared. ஓகேங்களா? ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A:B:C அல்லது A:B. ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு நம்பர் அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோ. இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட்டுக்கு பேர் தான் ரேஷியோ. அதாவது ஏங்கிறது ஒரு 5 kg இருக்காங்க, பிங்கிறது ஒரு 15 kg இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கும் என்ன ரேஷியோவில் இருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும்? 1 5 சார் 3 5 சார். அப்போ 1:3. இந்த இஸ்ட்டுங்கிறது தான் ரேஷியோ. 2 or more குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் ரேஷியோ. அடுத்தது ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன் என்னன்னா, இப்போ எப்படி 2 குவான்டிட்டியை நம்ம கம்பேர் பண்ணோம், ரேஷியோங்கிறது 2 குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறதோ அதே மாதிரி ப்ரொபோர்ஷன்னா 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணுறது. A:B ஒரு ரேஷியோ இருக்கு, C:D ஒரு ரேஷியோ இருக்கு. இந்த 2 ரேஷியோவையும் கம்பேர் பண்ணுறது தான் ப்ரொபோர்ஷன். அதாவது A:B என்னவோ as well as same C:D, அதாவது ஈக்குவலாக இருக்கும். இது எப்படி எழுதிப்பாங்கன்னா A:B ஒரு 4 பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? C:D இந்த 4 பாயிண்ட், இது பேர் தான் ப்ரொபோர்ஷன். அதாவது A:B எவ்வளோ இருக்கோ அதே அளவு C:D இருக்கும். A:B 2 சேர்த்து ஒரு 10னா C:Dயும் 10 தான். இதுதான் அதோட கான்செப்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்னென்ன டைப் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து டியூப்ளிகேட் ரேஷியோ. ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன டைப் இருக்குன்னு. டியூப்ளிகேட் ரேஷியோனா என்னென்னா, இப்போ A:B கொடுத்துருக்காங்க, அதோட டியூப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணணும். A²:B². இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு A:B வந்து 5:4 கொடுத்துருக்காங்கன்னா அதோட டியூப்ளிகேட் ரேஷியோ கேட்பாங்க. அப்போ என்ன? 5²:4². அப்போ 5² எவ்வளோ? 25:4² 16. நோட் பண்ணிடுங்க. இப்போ டியூப்ளிகேட் ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். அடுத்து சப் டியூப்ளிகேட் ரேஷியோனா இப்போ A:B கொடுத்துருக்காங்க, இதோட சப் டியூப்ளிகேட் ரேஷியோ கேட்குறாங்கன்னா அதை அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணணும். √A:B. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு A வந்து 4 கொடுத்துருக்காங்க, B வந்து 25 கொடுத்துருக்காங்க. இதோட 4:25 சப் டியூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்கன்னா அப்போ இது ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் பண்ணணும். 4ஓட ஸ்கொயர் ரூட் 25ஓட ஸ்கொயர் ரூட். ஸோ 4ஓட ஸ்கொயர் ரூட் 2 25ஓட ஸ்கொயர் ரூட் 5. இதுதான் சப் டியூப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி டியூப்ளிகேட் ரேஷியோ பார்த்தோம்னா அதே மாதிரி ட்ரிப்ளிகேட் ரேஷியோ இருக்கு. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்னன்னா, A:Bன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதோட கியூப். ஓகேங்களா? A:3:B3. இதுதான் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ ஒரு 4:5 கொடுத்துருக்காங்கன்னா இதோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்பாங்க. அப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்டால் என்ன பண்ணணும்? அப்படியே இது கியூப் பண்ணணும். அப்போ 4³ எவ்வளவு? 4³ ஓகேங்களா? 4³ எவ்வளவு? 4 × 4 × 4. ஸோ 4 4 சார் 16, 16 4 சார் 64. அதே மாதிரி 5³ 5 5 சார் 25, 25 5 சார் 125. அப்போ 64:125. இதுதான் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னு சில நேரம் கேட்பாங்க. அப்போ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்னன்னா
இப்போ A/Bன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இதோட சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா கியூப் ரூட் எடுக்கணுங்க. கியூப் ரூட் ஆஃப் A கியூப் ரூட் ஆஃப் B. கியூப் ரூட் ஆஃப் A கியூப் ரூட். இது பேர் தான் சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ A வந்து 64 கொடுத்துருக்காங்க, B வந்து 125. இதோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? அப்போ இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். 64 கியூப் ரூட் கியூப் ரூட் 125. அப்போ 64ஓட கியூப் ரூட் எவ்வளவு? 4 125ஓட கியூப் ரூட் 5. இதாங்க சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஓகேங்களா? அடுத்து இன்வெர்ஸ் ரேஷியோ ஒன்று இருக்கு. அடுத்து இன்வெர்ஸ் ரேஷியோ. இன்வெர்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை. இப்போ A/B = 5:6னா இதோட இன்வெர்ஸ் ரேஷியோ என்னன்னா 6:5. அப்படி அதை உல்டாவா போட வேண்டியதுதான். இது பேரு இன்வெர்ஸ் ரேஷியோ. அடுத்து காம்பவுண்ட் ரேஷியோ இருக்கு. காம்பவுண்ட் ரேஷியோனா இப்போ A/B கொடுத்துருப்பாங்க, அடுத்து C/D கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதோட காம்பவுண்ட் ரேஷியோ கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணா A/C பேர் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. A/C B/D. இது பேர் தான் காம்பவுண்ட் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 கொடுத்துருக்காங்க, 2:3 இருக்கு. இங்க 4:5 கொடுத்துருக்காங்கன்னா அப்போ A/C அப்போ 2 × 4 3 × 5. 2 × 4 எவ்வளவு? 8 3 × 5 15. இதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்குறது. சின்ன சின்ன சப்ஜெக்டில், அதாவது பேசிக் லெவல் குரூப் டி இந்த மாதிரி பாடத்தில் கேட்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. மற்றபடி பேங்க் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேங்களா? இதை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதில் ரேஷியோவில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் த கொஸ்டின் வந்து ரேஷியோலேருந்து வரும். அந்த ரேஷியோ என்ன நம்ம தெரிஞ்சதை கம்பேர் 2 or more than 2 quantities. இதுதான் ரேஷியோ. கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A/B = 2:3. A/B = 2:3. ஓகேங்களா? அடுத்து B/C = 4:5. B/C = 4:5. ஓகேங்களா? அப்போ A/B/C என்னன்னு கேட்காங்க. A/B/C என்னன்னு கேட்காங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. 2:3 A/B B/C கீழே எழுதிடுங்க 4:5. ஓகேங்களா? A/B/C. ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4s are 8 இது ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை B ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை 3 4s are 12 அடுத்து இதை இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are எவ்வளவு? 15. இதான் A/B/C. ஓகேங்களா? ஸோ 8:12:15. இந்த மாதிரி தான் கணக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஷார்ட் பண்ண முடியும்னா ஷார்ட் பண்ணலாம். பட் இது வந்து இந்த ரெண்டு 3 டேபிளாக போகும், இது போகாது. இந்த ரெண்டு 2 டேபிளாக போகும், இது போகாது. ஸோ அப்போ இதான் ரேஷியோ. A/B/C = 8:12:15. சப்போஸ் A/C கேட்பாங்க, இப்படி கொடுத்துட்டு A/C என்ன கேட்பாங்க சில நேரங்களில். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? A வந்து 8 B வந்து C வந்து 15. A/C. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்பாங்க குரூப் டி அந்த மாதிரி இதில். பட் பேங்கு பிஓ எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹையர் லெவலில் கேட்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.